ஹாய், இன்றைக்கி ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். மீஷோவிலேருந்து நான் ஒரு ஸ்டாண்ட் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதுதான் வந்திருக்கு. எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் வாங்க. நானும் பிரிக்கிறேன், ஒரு பயங்கர ஆவலோடு பிரிக்கிறேன். அது பிரிக்கவே முடியல. சரி, சிசரை வச்சு கடகடன்னு கட் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லி கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பாக்ஸுக்குள்ளே என்ன இருக்குது எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு ஆவலோடவே பார்த்துட்ருக்கேன். என்ன ஸ்டாண்டுன்னு பார்த்தீங்கன்னா, மொபைல் ஸ்டாண்டு தான். வீடியோ எடுக்கிறதுக்காக ஒரு மொபைல் ஸ்டாண்டை ஆர்டர் பண்ணலான்ட்டு பண்ணியிருந்தேன். அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்ல முடியல, நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்ல முடியல. ஏன்னா அந்தளவுக்கு ஓகே அப்படின்ற அளவுக்கு தான் இருந்தது. எப்படி இருந்ததுன்னு நீங்களே பாருங்கள். நம்ம கரண்ட்டு கம்பம் இருக்கும் பார்த்திங்களா, கரண்ட்டு கம்பம் மாதிரி தான் இருந்தது. ஒரு லைட்டும் ஸ்டாண்டும் பார்த்திங்கன்னா ஒரு கரண்ட்டு கம்பம் மாதிரி தான் இருந்தது. அந்த லைட்டுக்கு தனியாக சார்ஜர் ஒயர் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழே வந்து ஸ்டாண்டு நிற்கிற மாதிரி ஒரு ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுற மாதிரியும், அட்ஜஸ்ட்மெண்ட்டை ஹைட்டு அதிகமாக்குறது கம்மியாக்குற மாதிரியும் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் கொடுத்துருந்தாங்க. இதெல்லாம் ஓகேங்க. ஆனால் வந்து எல்லா வீடியோவும் இதிலே எடுக்க முடியுன்றதெல்லாம் இல்லைங்க. நம்ம வந்து இந்த ஸ்டாண்டை வச்சு எல்லா வீடியோவும் எடுக்க முடியாது. நான் அப்படி நினச்சி தான் வாங்கினேன். சரி, எல்லா வீடியோவும் இந்த ஸ்டாண்டு வச்சே எடுக்க முடிய மாட்டிருக்குன்னு தான் ஆன்லைனில் ஆர்டர் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது, இல்லை நம்ம வந்து இது சும்மா யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதானே தவிர இதை வச்சு எல்லா வீடியோவும் எடுக்க முடியாதுன்றது தெரிஞ்சது. அதுவும் ஃப்ரண்ட்டில் வச்சு தான் எடுக்க முடிய மாட்டிருக்கு. பேக்கில் லைட் இல்லை, ஃப்ரண்ட்டில் தான் லைட் அடிக்குது. செல்ஃபி ஸ்டிக் தானே இது, ஃப்ரண்ட்டில் தான் அடிக்குது. ஆனால் நல்லாவே லைட்டு வெளிச்செல்லாம் பயங்கரமாக இருக்குது, நல்லாயிருக்கு. இதில் வந்து ஹைட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ஹைட்லாம் இல்லைங்க, மீடியமான கொஞ்சம் ஹைட்டு தான். ஒரு கை நீட் அளவுக்கு தான் ஹைட் இருக்கும், அந்த அளவுக்கு தான் ஹைட்டு இருந்துச்சு இதில். ஆனால் ஒரு ஹேண்ட்பேக்கில் கூட வச்சு எடுத்துகிட்டு போகலாம். அந்த அளவுக்கு சின்னதாக நம்ம செட் பண்ணிக்கிற மாதிரி மடக்கி வச்சுக்கிற மாதிரி இருந்தது. பாருங்கள், கரண்ட்டு கம்பம் மாதிரி தானே இருக்குது இது பார்க்குறதுக்கு. எங்கள் ஊரில் எனக்கு கரண்ட்டு கம்பம் தான் ஞாபகம் வருது. எங்கள் ஊர் கரண்ட்டு கம்பம் மாதிரி தான். கீழே ஒன்று என்ன மூணாக கொடுத்துருக்காங்க. அது நிற்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 இதுவாக கொடுத்து நிற்க வச்சுருக்காங்க. அது ஒன்று மட்டும்தான் மாற்றமாக இருக்குது. மற்றபடி இந்த சார்ஜர் போடுறதுக்கு அந்த ஒயரு அதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. நல்லாவே. இதே போல் நான் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஸ்டாண்ட் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்களும் சொல்லுங்கள். எனக்கு இதை பற்றி எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் தான் நான் ஆர்டர் போட்டிருந்தேன். வந்ததுக்கப்புறமா ஓகே அப்படின்ற அளவுக்கு தான் இருக்குது. ஓகே, பாய்.